அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திமுக மேடையில் சீமானை புகழ்ந்து தள்ளிய சேரன், கடுப்பான திமுக நிர்வாகிகள். இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நடிகரும் இயக்குனருமான சேரன் பாத்தீங்கன்னா திமுக நடத்திருக்கக்கூடிய ஒரு மேடையில பேசும்போது சீமான் குறித்து நிறைய புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமீபத்தில் சேரன் பாத்தீங்கன்னா ஜர்னி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஒரு வெப் சீரிஸை சீமானுக்கு தான் பாத்தீங்கன்னா முதல் காட்சியாக போட்டு காட்டியிருக்காரு. இது பார்த்து முடிச்சதுமே லைவ்ல சீமான் வீடியோ எடுத்து சேரனுக்கு வாழ்த்து சொல்லியும் அந்த நடிகர்களை பாராட்டியும் இந்த மாதிரி தொடர்களை இன்னும் நிறைய பண்ணணும், என் தம்பிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தது சேரனை பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ வச்சிருக்கு. அப்படின்னும் எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு பிறகு நடிகர்களையும் கலைஞர்களையும் அதிகமாக மதிக்கக்கூடிய ஒரு நபராக சீமான் மட்டும் தான் இருந்துட்டு இருக்காரு. அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவர் தான் ஒரு நல்ல ஆளுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சேரன் பாத்தீங்கன்னா திமுக மேடையில் புகழ்ந்தது ஒரு பெரிய சர்ச்சை உருவாக்கியிருக்கு. அவ்வளோ காசு போட்டு திமுக காரங்க பாத்தீங்கன்னா அவங்கள புகழணும் அப்படின்னு நடிகர்களை கூப்பிட்டு பேச வைக்கும் போது இந்த மாதிரி பேசுறது அப்படின்றது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா திமுக அமைச்சர்கள் அந்த மேடையில சேரன் பேசிட்டு இருக்கும் போதே அவர் முதல்ல கீழே இறக்க சொல்லுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணப்பட்டிருக்கு. கலைஞர்களையும் நடிகர்களையும் இந்த மாதிரி பாராட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வர்றதுக்கு ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதியாக மட்டும்தான் முடியும். அப்படின்னும் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் விஜயகாந்த் இவங்களுக்கு மட்டுமே இருந்த ஒரு மனப்பக்குவம் தற்போது சீமானுக்கும் வந்துட்டு இருக்கு. அப்படின்னும் இந்த மாதிரியான ஆளுமைகள் கீழே இருக்கும்போது தான் நிறைய கலைஞர்கள் உருவாவாங்க அப்படின்னு சேரன் பாத்தீங்கன்னா சீமானை குறித்து நிறைய நல்ல விஷயங்களை புகழ்ந்திருக்காரு. பொதுவாகவே திமுக மேடை பிற அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறதுக்காக மட்டும் இருக்கிற நிலையில இந்த மாதிரி யாரும் எதிர்பாராத விதமாக சேரன் பேசியிருக்கிறது அப்படின்றது திமுக நிர்வாகிகளை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்களையே ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இந்த அளவுக்கு சேரனுக்கு துணிச்சல் வந்தது அப்படின்னும் வெறும் ட்விட்டர்ல ஒரு பதிவாக போடுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மேடையிலேயே புகழ்றது அப்படின்றது சீமானுக்கும் சேரனுக்கும் உண்டான ஒரு நட்பு காட்டுது. மேலும் பேசிய சேரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தற்போது அண்ணன் சீமான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும் அவரை வச்சு நிச்சயமாக ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நான் தயார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இவங்க இணைந்து ஏதாவது படம் பண்ணாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.